வணக்கம் மக்களே, எல்லோரும் என்ன பண்ணுறீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அமாவாசைங்க. எல்லோரும் சிவன் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு வந்து இறந்தவங்க வந்து காக்கா உருவத்தில் வருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது மாதிரி பார்த்திங்கன்னா இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஐயா, எங்கள் அப்பத்தா, எங்கள் அப்பா 3 பேர் வந்தாங்கங்க. நான் வந்து வீட்டில் இருந்த கொஞ்சம் போல் சேவு பிஸ்கட்டு எல்லாத்தையும் வச்சுட்டு பார்த்தேன் வருதா வரலையான்னு. நான் வச்ச உடனே வந்துட்டாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்ததுங்க. எனக்கு அப்போல்லாம் வீடியோ எடுக்கணும்னு தோணலை. பிறகு கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தேன் இருக்காங்களா இல்லையா அப்படின்ட்டு. இருந்தாங்க. சரி, அதை அப்படியே ஒரு வீடியோவை எடுத்து காமிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துருக்கேங்க. பாருங்கள், ரொம்பவே ஹாப்பியாக இருந்ததுங்க. அதுவும் 3 பேர் ஒன்று போல் வந்தது மாதிரி எனக்கு தோணுச்சு. அவங்கக்கிட்ட வேண்டிக்கிட்டேன். அப்பா இறந்து இன்னும் 1 வருஷம் ஆகலைங்க. ஆனால் பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து அவர் வந்து ஏதோ பாதத்தில் இறந்துருக்காரு. அதனால் வீட்டில் வந்து எல்லாத்துக்கும் ஒரே பிணிப்பீடையாக இருக்கும். நாங்கள் போய் ஜோசியம்மா பார்க்குறவட்ட போய் கேட்டோம். அவங்க வந்து சொன்னாங்க, ஒரு 6 மாதத்துக்கு பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து விளக்கு எரிஞ்சிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் எங்கள் அம்மா வந்து தம்பி பொண்ணை வந்து வீட்டில் வச்சு வளர்க்குறாங்க. அதனால் பார்த்திங்கன்னா அவங்க வாரத்துக்கு 2 நாள் இங்கே எங்கள் ஊருக்கு சிவகாசிக்கு வந்துடுவாங்க. சிவகாசிக்கு வர்றதுனால அங்கே வந்து வீடு வந்து லைட்டு போட முடியாமல் பூட்டியே கிடக்கும். அந்த மாதிரி செஞ்சதுனால பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரே கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம் உடம்பால். என் பையனுக்கு பார்த்திங்கன்னா ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. எங்கள் வீட்டுக்காருக்குமே பார்த்திங்கன்னா ஒரே ஆஸ்பத்திரி செலவு தாங்க. உட்கார இடத்துல கட்டியிருக்கு. அது இன்னும் சரியாகலைங்க. நான் வந்து வீட்டுக்கு மூத்த பொண்ணு. அதனால் பார்த்திங்கன்னா எனக்கும் வந்து பாதிப்பு வந்து அதிகமாகவே இருக்குங்க. என் தம்பிக்கும் அப்படி தாங்க. போய் கீழே விழுந்துட்டு வந்துட்டான். கீழே விழுந்து இந்த கை வந்து ஒடிஞ்சிருச்சு. இந்த இடத்துல எலும்பு வந்து இறங்கிருச்சு. அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் ஒவ்வொருத்தவங்க வந்து இதெல்லாம் மூட நம்பிக்கை, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, இறந்தவங்களுக்கு கூட போய் ஜாதகம் பார்ப்பீங்களா அப்படிலாம் நினப்பாங்க, சொல்லுவாங்க. ஆனால் அது வந்து உண்மைதாங்க. நான் கூட நினச்சேன், இது என்ன பாதம் அப்படிலாம் சொல்கிறாங்க அப்படின்ட்டு. ஆனால் அவர் சொன்ன மாதிரி விளக்கு மட்டும் போட்டிருந்தா கொஞ்சம் இதுலேருந்து ஏதோ ஒரு லேசான காயத்தோடு அந்த மாதிரி கூட தப்பிச்சிருக்கலாங்க. ஆனால் அந்த இது செய்யாதனாலேயோ என்னமோ பார்த்திங்கன்னா தொடர்ந்து எங்களுக்கு அடி மேலே அடி விழுந்துக்கிட்டே தாங்க இருக்குது. எனக்கு வந்து 2 தங்கச்சியும் 3 தம்பியும் எங்கள் கூட பிறந்தாங்க. யார் வீட்லேயுமே நல்லா இல்லை, எல்லாருமே கஷ்டப்பட்டுக்கிட்டு தாங்க இருக்கோம். எங்கள் அம்மாவுமே பார்த்தீங்க இப்போ 1 வாரமாக ஹாஸ்பிட்டலில் தாங்க இருக்காங்க. எங்கள் அம்மா விழுந்த பிறகு தான் எல்லாத்துக்குமே அதே மாதிரியே தோணிக்கிட்டே இருக்குது. ஒருவேளை அவர் ஜோசியர் சொன்ன மாதிரி நம்ம வந்து வீட்டில் விளக்கு போடாதனாலையோ அப்படின்னு சொல்லிட்டு தான் தோணிக்கிட்டே இருக்குது. பார்த்துக்கோங்க. அவர் என்ன சொன்னார், வீட்டில் வந்து லைட்டை வந்து வாசலில் லைட் இருந்தால் அமர்த்தாதீங்க, விடிய எரியட்டும் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆனால் எங்கள் அம்மா வந்து அதை சொல்லலை. நாங்களும் பார்த்து முடிச்ச உடனே போய் சொல்லிட்டோம், இந்த மாதிரி சொல்கிறாரு மாதிரி யோசிக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் அம்மா ஆரம்பத்தில் சரின்னு சொன்னது. ஒரு 2-3 மாதத்துக்கு எங்கேயும் போகாமல் இருந்தாங்க. பிறகு எல்லோரும் மனுஷர் தானுங்க, அவங்களுக்கும் ஒரு ஆசை பாசம் இருக்கும்ல. அவங்களாம் எங்களை பார்க்காம இருக்க முடியல அப்படின்ட்டு கிளம்பி வந்துடுறாங்க. அதனால் பார்த்திங்கன்னா வீடு வந்து பூட்டி கிடக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆகிடுது. அதனால் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே ரொம்ப வந்து ஒரு மாதிரி நொடியாக வந்து கொடுத்துக்கிட்டே இருந்தது. இன்னும் பார்த்திங்கன்னா இன்னும் 1 மாதம் இருக்குங்க. ஏப்ரல் மாதம் இறந்தார். மார்ச் முடியணும். ஆனால் இன்றைக்கி வந்து 3 பேருமே காக்கா உருவத்தில் வந்தது எனக்கு வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. இனிமேல் நமக்கு வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு அவங்க வந்து நமக்கு ஆசீர்வாதம் பண்ண மாதிரி தோணுதுங்க. யாரும் இதை வந்து நம்பிக்கை இல்லை அப்படின்லாம் நினைக்காதீங்க. உங்களோட முன்னோர்களோட ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து முடிஞ்ச வரைக்கும் காக்காய்க்கு வந்து சாப்பாடு வச்சு பாருங்கள். உங்களுக்கு வந்து நல்லதே நடக்கும். ஓகே உறவுகளே, கொஞ்சம் எமோஷனல் ஆகிறேன்னு. ஓகே, நீங்கள் வந்து வீடியோ பார்க்குறவங்க வந்து லைக் போடுங்க. ஓகேவா? ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க எனக்கு. இனிமேல் நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கே மனசுக்குள்ளே தோணுதுங்க. ஓகே உறவுகளே, ஓகே பாய். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே பாய்.